எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறாங்கோ. மனுஷங்க என்ன பண்ணுறாங்கோ, நம்ம பிரச்சனைகளை சொல்லி சொல்லி நம்ம மனசை நோவடிக்கிறாங்க. அதே நம்ம கஷ்டத்தை மனுஷங்கிட்ட சொல்லாமல் காடுகிட்ட சொன்னாங்கன்னா நமக்கு ஆறுதலாகவும் இருக்குது, நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுற தேவனாகவும் இருக்கிறாரு. மனுஷங்களை நம்புறதை விட கடவுளை நம்புறது பெஸ்ட்டு. சங்கீதம் 91 என்ன சொல்லுதுன்னா, உன்னதமானவரின் மறைவிற்கவன் சர்வவல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். பார், எவ்வளோ பெரிய தேவன் நம்மளுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை. நம்மக்கிட்ட ஒன்று கேட்டுட்டு மற்றவங்கிட்ட ஒன்று போய் சொல்லுவாங்க. இதுதான் உலகம். நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டா நம்ம நல்லா இருக்க முடியாது. எதையுமே நம்ம கேர் பண்ணாமல் நம்ம போயிட்டு இருந்தோங்கன்னா தான் பெஸ்ட்டு. உதவி வரும் கண்மழை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மழை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நான் கண்டென்ட் வீடியோ போட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் கண்டென்ட் வீடியோ போடுறேன். அதனால் எல்லா சாங்ஸ்லேயும் ஒரு ரெண்டு வரிகள் மட்டும் பாடுறேன். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, சமாதானக்காரன நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, சமாதானக்காரன நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
நம்ம கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் நம்ம ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் நம்ம பாடிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரிலீஃபாகவும் இருக்கும். கர்த்தர் நம்மளுடைய குரலை கேட்டு நமக்கு மனுஷங்கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம பிரச்சனையை பெருசு தான் பண்ணுவாங்க. காட் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்குவார். பை ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரைச்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரைச்சியை தருவார். நுகத்தடி விரல் நீக்கை போக்கி திவ சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுட்டிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை திரைச்சியை தருவார். அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை திரைச்சியை தருவார். எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறாங்க. மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பிரச்சனைகளை சொல்லி சொல்லி நம்ம மனசை நோவடிக்கிறாங்க. அதே நம்ம கஷ்டத்தை மனுஷங்கிட்ட சொல்லாமல் காடுகிட்ட சொன்னாங்கன்னா நமக்கு ஆறுதலாகவும் இருக்குது. நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுற தேவனாகவும் இருக்கிறாரு. மனுஷங்களை நம்புறதை விட கடவுளை நம்புறது பெஸ்ட்டு. சங்கீதம் 91 என்ன சொல்லுதுன்னா, உன்னதமானவரின் மறைவிற்கவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். பார், எவ்வளோ பெரிய தேவன் நம்மளுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை. நம்மக்கிட்ட ஒன்று கேட்டுட்டு மற்றவங்கிட்ட ஒன்று போய் சொல்லுவாங்க. இதுதான் உலகம். நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டால் நம்ம நல்லா இருக்க முடியாது. எதையுமே நம்ம கேர் பண்ணாமல் நம்ம போயிட்டு இருந்தோங்கன்னா தான் பெஸ்ட்டு. உதவி வரும் கண்மழை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மழை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும்.
உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நான் கண்டென்ட் வீடியோ போட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் கண்டென்ட் வீடியோ போடுறேன். அதனால் எல்லா சாங்ஸ்லேயும் ஒரு 2 வரிகள் மட்டும் பாடுறேன். இசை நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, சமாதானக்காரன நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இசை நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இசை நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பிரிய மாணவழி உன்னாத்மா வாழ்வது போல், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரிய மாணவனி உன்னாத்மா வாழ்வது போல், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவளே உன்னாத்மா வாழ்வது போல், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. இசை நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, சமாதானக்காரன நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இசை நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நம்ம கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் நம்ம ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் நம்ம பாடிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரிலீஃபாகவும் இருக்கும். கர்த்தர் நம்மளுடைய குரலை கேட்டு நமக்கு மனுஷங்கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம பிரச்சனையை பெருசு தான் பண்ணுவாங்க. காட் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்குவார். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரைச்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரைச்சியை தருவார். நுகத்தடி விரல் நீக்கை போக்கி திவ சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுட்டிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியை திரைச்சியை தருவார். அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை
தரையில் விழாது, சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார், உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியை திருச்சியை